ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து தற்போது வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, என்ன வகையான பதவியின் கீழே இந்த வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது, ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி, அடுத்து எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அருள்மிகு பட்டினத்தார் திருக்கோயில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை திருவொற்றியூர் சென்னை 19 இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா செப்டம்பர் 25, 2025 அக்டோபர் 25, 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட் ஜாப் தான். உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா சென்னை 19 திருவொற்றியூர் அருள்மிகு பட்டினத்தார் திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், சுயம்பாகி, காவலர், தோட்ட வேலை, இந்த 4 வகையான பதவியின் கீழ் தான் உங்களுக்கு வேக்கன்சி தற்போது சொல்லியிருக்காங்க. அதன்படி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், இதுக்கு ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரி உங்களுக்கு 12,500லேருந்து 39,900 வரைக்கும் கிடைக்கும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. அப்படி இல்லைன்னா அதுக்கு இணையான கல்வி தகுதியோடு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சுயம்பாகி, இதுக்கு 13,200லேருந்து 41,800 வரைக்கும் உங்களுக்கு சேலரியே கிடைக்கும். ஒரு வேக்கன்சி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுதவும் படிக்கவும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். திருக்கோயிலின் பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப நெய்வேதியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் பூஜை மற்றும் சடங்குகளை நடத்துவதற்கான வழக்கமான நடைமுறைகளை அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா காவலர், இதற்கு 10,000 மந்த்லி சேலரி கிடைக்கும். ஒரு வேக்கன்சி இருக்குது. இதில் தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா தோட்ட வேலை, இதுக்கு 11,600லேருந்து 36,800 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வேக்கன்சி இருக்குது. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. மொத்த வேக்கன்சி 4 சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 45 வயசு வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பணியிட விவரங்களுக்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, நிபந்தனைகள் மற்றும் இதர விவரங்களை அலுவலக வேலை நேரங்களில் நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் திருக்கோயில் அலுவலகத்திலே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா hrce.tn.gov.in வெப்சைட்டிலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை ஃபில் பண்ணி எப்படி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அடுத்தது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. உதவி ஆணையர் ஆர் செயல் அலுவலர், அருள்மிகு பட்டினத்தார் திருக்கோவில் அலுவலக இருப்பு, அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில், திருவொற்றியூர், சென்னை 19 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அக்டோபர் 25 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் நேரடியாகவும் கொடுக்கலாம், இல்லை போஸ்ட் மூலிமாவும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதுக்கு பிறகு எந்த ஒரு அப்ளிகேஷனையும் அவங்க ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கான நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன கண்டிஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து எழுத படிக்க நல்லா தெரிந்திருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்தவராக இருக்கணும், கடவுள் நம்பிக்கை உள்ளவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்துடன் கல்விக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் பிற ஆவணங்களை நீங்கள் சான்றிட்ட ஜெராக்ஸ் நகல் மட்டுமே அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அனுப்ப தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் உடல் தகுதி சான்று பெற்று அந்த நகலையும் நீங்கள் அப்ளிகேஷனோடு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு குற்ற வழக்கிலும் தண்டிக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து நீங்கள் கோயில் நிர்வாகத்திற்கு எதிராக எந்த ஒரு வழக்கும் தொடர்ந்து அதில் நீங்கள் சம்மந்தப்பட்டவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பதிவு தபாலில் ஒப்புதல் அட்டையுடன் மட்டுமே அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10வது பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட கடைசி நாளுக்கு பின்னர் வரும் எந்த ஒரு அப்ளிகேஷனும் அவங்க பரிசீலிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே நேர்காணலுக்கான அறிவிப்பும் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஜிஓ சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நிபந்தனைகளாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுடைய பெயர், முகவரி எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய
புகைப்படம், அதாவது ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கல்வி தகுதி, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்வி தகுதி வந்து நீங்கள் இங்கே குறிப்பிட்றீங்க அப்படின்னா, அதுக்கான சான்று வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து இணைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து பிறந்த தேதி, வயது, சமயம், சாதி சான்றுடன் இணைக்க வேண்டும். முன்னுரிமை இருப்பின் அதுக்கான விவரங்கள், அதுக்கடுத்து இதர தகுதிகள் இருப்பின் அதுக்கான விவரங்கள், தொலைபேசி, கைபேசி எண், விண்ணப்பிக்கும் பணியின் பெயர், ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். நீங்கள் 2 அல்லது 3 பணிகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் 3 அப்ளிகேஷன் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் எத்தனை வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அத்தனை அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான சான்று எல்லாமே நீங்கள் இணைச்சி தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து மருத்துவ சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இடம், நாள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னென்ன இணைக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு மீண்டும் ஒரு முறை வந்து சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதன்படி பார்த்தீங்கன்னா டிசி அண்ட் மார்க் லிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஜாதி சான்றிதழ் நகல், வட்டாட்சியரால் வழங்கப்பட்டது, குடும்ப அட்டை நகல், அதுக்கடுத்து முன்னுரிமைக்கான சான்றிதழ் நகல், ஆதார் அட்டை நகல், சுய விலாசமிட்ட ரூ. 25க்கான தபால் தலையுடன் கூடிய உரை, இதெல்லாம் வந்து நீங்கள் இணைச்சி வந்து அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தபால் தலையுடன் கூடிய உரை ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கான அறிவிப்பு வந்து அதன் மூலிமா தான் வந்து அனுப்புவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி உடனே அப்ளை பண்ண பாருங்கள். அக்டோபர் 25 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் பல்வேறு கோயில்களிலிருந்து நமக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோயில்களிலிருந்து நமக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கூடிய சீக்கிரம் வந்து வெளிவரும். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அறிவிப்பு வெளிவந்த உடனே உங்களுக்கு சேனல் மூலிமா தெரியப்படுத்துகிறேன். தேங்க்யூ.